ஒரு நெயில் பைட்டிங் ஃபினிஷிங் மேட்சாக தான் வந்துட்டு பார்த்தீங்கன்னா இந்த பிளே ஆஃபோடைய எலிமினேட்டர் ஒன்று இருந்துச்சு. பிகாஸ் ஆர்சிபி ஸ்கோர் பண்ணது என்னமோ ரொம்ப கம்மியான ரன் தான். பட் அதை வந்து ஈஸியாக அவங்கள சேஸ் பண்ண விடலை ஆர்ஆரை. ஏன்னா ஒவ்வொரு கட்டத்துலேயும் விக்கெட் விழுந்துக்கிட்டே இருந்துச்சு. பட் எல்லாருமே வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஆர்ஆர் டீமை பொறுத்த வரைக்கும் அவங்க பொறுப்பை உணர்ந்து விளாண்டாங்க அப்படின்னு சொல்ல முடியும். ஒரே ரெண்டு தான் வந்து விக்கெட்டு, அது கொஞ்சம் அப்படி விக்கெட் விழுந்திருக்க வேண்டாம் அப்படின்னு தோணும். அவங்களாம் விக்கெட்டை தூக்கி கொடுத்துட்டாங்கன்னு தான் சொல்ல முடியும், சாம்சனும் ஜெய்ஸ்வாலும். மற்றபடி பார்த்தீங்க அப்படின்னா எல்லாருமே வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா சூப்பராக அந்த மேட்சை வந்து கொண்டு போனாங்க. எஸ்பெஷலி ரவிச்சந்திரன் அஸ்வின் ஒரு 4 கூட கொடுக்கல, 4 ஓவருக்கு 19 ரன் தான் கொடுத்தாப்புல. ஸோ எல்லாருமே வந்துட்டு நல்லா விளாண்டதுனாலே மட்டுமே வந்துட்டு பார்த்தீங்கன்னா இந்த பிளே ஆஃபில் அவங்களுடைய அடுத்த கட்டத்துக்கு போயிட்டாங்க. அவங்க குவாலிஃபயர் 2ல் வந்துட்டு அகைன்ஸ்ட் எஸ்ஆர்ஹெச்சுக்கு சென்னைக்குள்ள என்ன செய்கிறாங்க அப்படின்னா விளையாட போகிறாங்க. ஸோ அதில் ஜெயிக்கும் பட்சத்தில் கொல்கத்தாவோட ஃபைனலில் மோதுவாங்க.